கைஸ் பிராக்டிகல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாசம் 4ஆம் தேதி செம் ஆரம்பிக்குது. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல வீட்டுக்கு போயிட்டு வந்தாதான் உண்டு. சரின்னு ஒரு 3 நாட்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து வச்சுக்கின்னு சென்னைக்கு பாபாய் சொல்லிட்டு ஊர் பக்கம் பார்த்து கிளம்பிட்டேன். கைஸ் நான் இருக்க ஏரியால இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கிருந்து கேளாம்பாக்கம் வந்து சேர்ந்ததும் டேரக்டா கீழாம்பாக்கம் போற ஒரு வேன் ஏறி 1 ஹவர்ல கரெக்டா மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரீச் ஆயிட்டேன். இங்க வந்தது எங்க ஊர் பஸ் ஏறதுக்கு முன்னாடி தாக எடுக்காம இருக்கிறதுக்கு தண்ணியும் போகும்போது கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்கா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாண்ட்லயே அலைஞ்சு தெரிஞ்சுட்டு எங்க ஊரான விருதாச்சலம் பஸ் ஏறி ஜன்னல் சீட்டா பார்த்து உட்காந்துட்டேன். இருந்து கரெக்டா 7 மணிக்கெல்லாம் பஸ் எடுத்தாங்க. நானும் ஹெட்போன்ல பாட்டை போட்டு தூங்கலான்னு பார்த்தா சுத்தமா தூக்கமே வரல. சரின்னு நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 பாத்துக்கிட்டே விருதாச்சலம் வந்து சேர்ந்துட்டேன். டிராபிக்லாம் பெரிய அளவுல இல்லாதனால கிளாம்பாக்கத்துல இருந்து விருதாச்சலம் வந்து சேர ஒரு 4 மணி நேரம் பக்கம் தான் ஆச்சு. இங்க இருந்து எங்க வீட்டுக்கு போக வேற ஒரு பஸ் ஏறணும். பட் மிட் நைட்ல பஸ் இல்லாத காரணத்தினால எங்க மாமா வீட்டுல தங்கிக்கலாம்னு என் மாமா பையனை கால் பண்ணி என்ன பிக்கப் பண்ண வர சொல்லிட்டேன். இவனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தான் இருப்போம். நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாத அட்ராசிட்டியே இல்ல. எலிக்கு பேன் பாக்குறதுல இருந்து கோழிக்கு பிரசவம் பாக்குற வர பல பைத்தியக்கார வேலைகளை ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்கோம். பட் இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. மாமா வீட்டுக்கு வந்தது நைட்டுக்கு 2 தோசை சாப்பிட்டு அப்படியே மட்டையாயிட்டேன். திரும்ப காலைல எழுந்தது மங்களகரமா ஒரு டீயை குடிச்சிட்டு மாமா வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு போறது கிளம்பிட்டேன். நைட்டு நல்லா மழை பெஞ்சு இப்பதான் கொஞ்சம் விட்டுருக்கு. சரி இதான் கரெக்டான டைம்னு ரூபி எடுத்துக்கின்னு ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். தொடர்ச்சியா CA1 CA2 பிராக்டிகல்னு சொல்லி எக்ஸாம் நடந்ததுனால மண்டெல்லாம் ஒரே குடைச்சலா இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மன நிம்மதியாவே இருக்கு. இனிமே ஒரு 3 நாட்கள் பக்கம் ஊர்ல தான் இருப்பேன். நீங்க தொடர்புல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜனா கலிசனிக்ஸ். டாடா பாய்.